நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் மூஞ்சி இதுக்கு முன்னாடி கண்ணாடில பார்த்திருக்கியா? பார்க்க குரங்கு மாதிரி இருக்கு. இப்படி பல பேர் பேசின ஏளன சொற்கள காதுல வாங்கிக்காம சாதிச்சவங்க தான் தீப்தி ஜிவான்ஜி. இவங்கள பத்தி சொல்லணும்னா, தெலுங்கானா மாவட்டத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோட பிறந்த ஒரு பெண். இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க திறமையை பார்த்த இவங்களோட பிஏடி சார் இவங்கள ரன்னிங்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாவே இருந்து இவங்கள நேஷனல் ஏன் வேர்ல்ட் லெவல்ல சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்தவர் தான் இவங்களோட பிடி சார். இவங்க 2022 நடந்த ஏஷியன் பேரா கேம்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2024 நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 400 மீட்டர்ஸ் T20 மறுபடியும் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 நடந்த பேரா ஒலிம்பிக்ஸ் 400 மீட்டர் T20 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 55.06 செகண்ட்ஸில் வேர்ல்ட் ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அர்ஜுனா அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னால. இப்படி நம்மளை சுற்றி வாழ்கிற மக்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சஸோடையோ இல்லை இன்டெலெக்சுவல் சேலஞ்சஸோடையோ இல்லை டிசபிலிட்டிஸோடையோ இல்லை எதுவுமே இல்லாமல் உங்களையும் என்னையும் மாதிரி நல்ல கை காலெல்லாம் நல்லா இருந்து மனசில் ஏகப்பட்ட காயங்களோடையும் வாழ்ந்துட்டுருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாமல் அந்த பொண்ணை எப்படி அவங்க பிஇடி சார் அந்த பொண்ணோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அந்த ஒரு நபராக ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? உங்களால் யாரோ ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்ந்தா சாதிச்சா அதை விட பெரிய சாதனை உங்களுக்கு என்ன இருக்க போகுது சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்பை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நன்றி.